வணக்கம்ண்ணா. நம்ம கடை எங்கப்பா இருக்கு? கடை வந்து எடப்பாடியில இருந்து பூலாம்பட்டி மெயின் ரோட்ல இருக்குண்ணா. இது கடை ஊர் பேர் என்னப்பா? பிள்ளிக்குறிச்சி வாய்க்கால் மேடுண்ணா. முனியப்பன் கோயிலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. வாத்து செய்யறோம். நாட்டு வாத்து கறி, வாத்து முட்டை, இட்லி, வறுவல், முட்டையில இருந்து அவிச்சு முட்டையும் கொடுத்துருவோம். கேட்கறதுக்கு கப்பு கறியும் கொடுத்துருவோம். கப்பு கறி 100 ரூபா. கறி நீங்க கழுவ மாட்டீங்களா? கழுவ கூடாது கறி. அப்படியே இந்த ரத்தத்தோட செஞ்சாதான் டேஸ்ட். ரத்தத்தோட செஞ்சாதான் டேஸ்ட் வரும். 5 வாத்து ரெடி பண்ணி. 5 வாத்து. எப்படி பச்சை தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க நீங்க? ஒரு டிஃபரெண்ட். ஆமா, பச்சை தண்ணியிலேயே எல்லாம் கறி எல்லாம் வெட்டி அப்படியே அடுப்புல போட்டுருவோம். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், வரமிளகாய், கறிப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கி வந்த பிறகு அந்த ரத்தம் அந்த தண்ணி கொதிக்கிறதுலயே வெந்து போயிடும். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா 4 பொடியும் போடுவோம். போட்டு அதுக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அந்த காரமெல்லாம் அந்த கறியில ஏறிக்கும். 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா, ஆட்டி வச்ச மசாலா போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் தான் போடுவோம். பண்ணி நீட்டாக செஞ்சு கொடுத்துருவோம். ஒரு வாத்து வறுவல் போட்டாலும் 450 ரூபா வறுவல் போட்டு கொடுத்துருவோம். நீட்டாக வாங்கிட்டு இங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. நாங்களே கைப்படா செய்வோம்பா. மிளகாத்தூள்னா வெறும் மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள் காரத்துக்காக. காரத்துக்காக இது சேர்த்தனாதான் காரம் கொஞ்சம் நல்லா இருக்கும், சும்மல் வராது. மல்லித்தூள் இது கலப்பொடி, கறி மசாலா பொடி. இது சிக்கன் மசாலா பொடி. சிக்கன் மசாலா. எல்லா மசாலா சேர்த்தாச்சுங்கக்கா? எல்லா மசாலா சேர்த்தாச்சு. இது எவ்வளவு நேரம் அப்படியே வேகணும்? இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆயிடும் வறுவல் வெந்தா இறக்குறதுக்கு. இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி பழம் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறேன். இன்னும் அது எல்லாம் சேர்த்தல. இந்த மசாலா பைட்டு எல்லாம் போட்டோம் இல்லையா, இது ஒரு 5 நிமிஷம் விட்டாதான் அந்த காரமெல்லாம் அந்த கறியில உரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கண்ணா. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி பழம் எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஆட்டி வச்சுது. ஆமா, கல்லுலயே கையாலேயே ஆட்டி வச்சுது. கையாலேயே ஆட்டி வச்சாதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். நம்ம மிக்ஸி யூஸ் பண்றதுல கையிலேயே செய்யறது எல்லாமே ரெடி பண்ணி நம்ம கையாலேயே ஆட்டி வச்சாதான் குழம்பு டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். வறுவலும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இந்த வாத்துக்கறி டேஸ்ட் கொடுக்கறதே என்ன, இந்த நெய் பசை தான். ஆமா, இதுதான் டேஸ்ட் கொடுக்கறதே வாத்துக்கறிக்கு. நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னாலும் இந்த நெய் பசை வந்தாதான் கறிக்கு டேஸ்டா இருக்கும், சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்கண்ணா, அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 நிமிஷம். 5 நிமிஷத்துல இறக்கி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னா எப்பவுமே சூடாக தான் இருக்கும் இட்லி. சில்லுன்னு ஆற வச்சுல சுட்டு வச்சுட்டு அப்போ உரிமையாக கொடுக்குறதெல்லாம் இல்லை. வந்து கேட்குறப்பெல்லாம் வறுவல் சாப்பிட்ற வரவங்களுக்கு எல்லாருக்குமே சூடான இட்லி தான். அப்பப்போ சுத்தமாக தான் செஞ்சு தரும். எலி கேட்டுருக்காது எது அது புட்டு போட்டுரு. ஆமாம், அவளும் இன்னும் பாதி புடு விஷம் வெளியே வரும். அப்படியே பறந்து நரம்பு போகுது. அங்கே இருக்கிறானா? இது ஆப்பாய் பேசி. ஹலோ கொடுத்துட்டு